ஹை கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா வந்து சமீபத்தில் அந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வைரலாக பரவிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராமில் உள்ள வீடியோ வந்து பயங்கரமாக பரவிச்சு. ஒரு ஏழ்மையான குடும்பம் வந்து இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்ற விஷயத்தை வந்துச்சு. அதனால் பாலா செஞ்ச உதவி என்ன, அது எப்படி தெரிஞ்சு, அதை பற்றி பேச போகலாம். ஜிஎம்எஸ் தமிழை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கேபிஒய் பாலா பற்றி தான் பேச போகிறோம். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்காதுங்க ஸ்கிப் பண்ணிட்டு போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உங்களுக்குலாம் மனசு கஷ்டமாகக்கூடாது. அவர் செய்கிறாரு, அதை பற்றி சொல்கிறேன். எனக்கு திருப்தியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன்னு தான் சொல்கிறேன். இப்போ வந்து கேபிஒய் பாலா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சின்ன திரை இந்த விஜய் டிவில எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடிகள் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருப்பார் இல்லையா. சின்ன சின்ன காமெடிகள், சின்ன சின்ன ரோல்கள்லாம் வந்து செஞ்சு அவர் உடம்பை வந்து செதுக்கி எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து ஒரு நிலைமைக்கு வந்துட்டுருக்காரு. இன்னும் நல்ல படிப்படியாக மேலே போகணுன்னு தான் நம்மளோட வேண்டுகோள். ஏன்னா வந்து கேபிஒய் பாலா அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ஏழ்மையான மக்கள் வந்து நாம் தான் கஷ்டப்பட்டு வந்தோம்ல, அவங்க மக்கள் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படாமல் அவங்க என்ன உதவி தேவையோ அந்த உதவி வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்ற இது அவரோட குறிக்கோள். சமீபத்தில் அவரோட வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் நம்ம அவரை பற்றி நம்ம பேசியிருப்போம். அவரும் நம்ம நிறைய வீடியோக்கள் இது பேசியிருப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு இதுதான். அவரை பற்றி புகழ்ந்து பேசினாலும் நான் இப்போ ஒரு படி நிறைய பக்கம் எதிர்ப்புகள் நிறைய வந்துட்டுருக்கும். உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறேன்னா ஒரு 4 பேர் நிற்பான், நான் 8 பேர் வந்து எதிர்க்கு நிற்குவான். அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வந்து சூழ்ச்சியெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அதை மீடியட் வந்து நல்லா செய்கிறாரு. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், நல்ல வரவேற்கத்தக்கதான். கேபிஒய் பாலா பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட நல்ல விஷயம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அந்த எண்ணம் வந்து இன்னும் தொடர்ந்து இன்னும் நிறைய பணிகளை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த வீடியோ பற்றி எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் வீடியோ அந்த வீடியோ பாருங்கள். போறேன் வண்டி காசு கேட்டா செருப்பால் அடி கொடுங்க சைக்கிள் கூட வழி கிடையாது. இப்போ அந்த கேபிஒய் பாலா அவர்களை பார்த்தீங்களா, அப்போ அந்த வீடியோவில் ஒரு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம், ஷார்ட்டாக சொல்லிடலாம். அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து ஒரு சிறுவன் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கிறான். அந்த பெட்ரோல் அடிக்கும் போது வந்து எதார்த்தமாக ரீல்ஸில் எடுப்பாங்களா, ரீல்ஸ் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஷூட் பண்ணும்போது அந்த கேமரா கேட்டாங்களா, அந்த ப்ரைஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மில்லியன் குடும்பம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்து விஷயம் வந்து அந்த சொல்கிறாரு. ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க அப்பா அவங்க வீட்டில் போய் கேட்டால் வந்து செருப்பு அடிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தகாத வார்த்தைலாம் பேசுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது அப்போ மனசு உடஞ்சி போய் அப்படி இருக்கும். அந்த வீடியோ காட்சி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கேபிஒய் பாலாவுக்கு வந்து இந்த பிகின் விட்ஸுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா வந்து அவங்க தான் அந்த ஆல்ரெடி அந்த விஷயம் வந்து இப்போ பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிகின் விட்ஸ் அந்த எடுத்து போடும்போது பார்த்தோன்னா சீக்கிரம் வந்து கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு. கேபிஒய் பாலா கிட்ட போய் இறங்குறனால அவர் வந்து உதவி செய்யறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 200 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா மாஸ்கில் போட்டு வந்து ஒரு யாருன்னு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க சிறுவனுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த சிறுவனும் எண்ணற்ற மகிழ்ச்சி. என்னன்னா அவருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துக்கிறாரு. இந்த பணி வந்து இதுக்காக செய்யலை, அது வந்து நிறைய பணிகள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. நிறைய பணிகள் நம்மளும் அதுக்கு முன்னாடி சேனல் நம்ம இது பேசியிருக்கோம், நிறைய சேனலில் பேசியிருக்காரு. குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க, யார் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், நல்ல எண்ணம். ஏன்னா வந்து அவர் வந்து இப்போ கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து மேலே ஒரு இடத்து வந்திருக்காரு. இப்போ வந்து உதவி செய்கிறாரு, நல்ல விஷயம். இது வந்து ஒருத்தர் மட்டும் செஞ்ச பார்த்தாதுங்க. இது வந்து இருக்கிறவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டை வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்தாலும், தமிழ்நாட்டை மட்டும் இல்லை உலகம் முழுவதும் ஒரு நம்மளுக்கு இருக்கிற பணத்தை வந்து ஒரு 100 ரூபா சம்பாரிச்சுன்னா 50 ரூபா எடுத்துகிட்டு 50 ரூபா மக்களுக்காக ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு நீ கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்து அந்த இடத்துல கிடைக்கிற சந்தோஷம் யாருக்கு எங்கேயுமே கிடைக்காது. நிறைய பேர் உதவி செய்கிறீங்க, இன்னும் நிறைய உதவிகள் வந்து செய்யணும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்றது என்னோடய வேண்டுகோள். ஏன்னா பணக்காரங்க வந்து பணத்தை இருக்க சேர்த்து வச்சுட்டே தான் போகிறோம். ஆனால் வந்து மக்கள்கிட்ட உதவுன்றது என்ன கிடையாது. நான் கஷ்டப்படுறேன்டா, என்னோட பணம்டா எனக்கு மட்டும்தான்டா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்தியாவில் உலகமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மட்டும் இல்லை, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே போயிட்டே இருக்கும். பணக்காரன் வந்து பணம் வாழ்ந்து சம்பாரிச்சு போயிட்டே இருப்பான், ஏழையை வந்து கீழே அடிமட்டத்துக்கு போயிட்டே தான் இருப்பாங்களே தவிர இது எல்லோரும் சேர்ந்து உதவி எல்லாரும் ஒரு ஒரு தரத்துக்கு வந்து கொண்டு வரது தான் நம்மளோட வேண்டுகோள். அது வந்து கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. மக்களாகிய நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கருத்துக்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்மளோட கேபிஒய் பாலா அவர்களை வந்து நேரில் இன்டர்வியூ எடுத்து பேசணும் தான் நம்மளுக்கு இது. நம்மளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அவரோட கான்டாக்ட் வந்து கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து நேரில் சந்தித்து நம்ம வந்து அவர்கிட்ட வந்து பேசலாம், தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுக்கு எதனா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதனா கான்டாக்ட் நம்பர் தெரிஞ்சால்
டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு விரைவில் வந்து நம்ம அவர்கிட்ட பேசி வந்து வீடியோ பதிவு பண்ணலாம்னு சொல்லிக்கலாம். இவர் இந்த செஞ்ச விஷயத்துக்கு வந்து பார்த்தா நம்மளோட சார்பாகவும் ஜிஎம்எஸ் தமிழர் சார்பாகவும் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இன்னும் தொடர்ந்து அவர் பணி வந்து தொடர்ந்து செய்யணுன்றது நம்மளோட வேண்டுகோள் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம்.